வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் கருட பஞ்சமி எப்போ வரும்? அதாவது ஜூலை மாதம் வருமா? ஆகஸ்ட் மாதம் வருமான்னு கேட்டிருக்கீங்க. லாஸ்ட் இயர் நாங்க கருட பஞ்சமில திருமலைல கருட சேவால நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ இந்த வருஷம் கூட நாங்க வரலான்னு இருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வருஷம் பார்த்தோம்னா, கருட பஞ்சமின்றது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வருது. ஆகஸ்ட் 17th கருட பஞ்சமி அன்னைக்கு திருமலை 4 மாட வீதியில கருட சேவா நடக்கும். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் செப்டம்பர் மாதம் வர்ற பிரம்மோற்சவத்துல கருட சேவா எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம் வருது. நீங்க செப்டம்பர் மாதம் கேட்டிருக்கீங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 15லிருந்து செப்டம்பர் 23 வரைக்கும் பிரம்மோற்சவம். இதுல ஒரு பார்ட்டா கருட சேவான்றது செப்டம்பர் 19ஆம் தேதி வருது கருட சேவா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி பார்த்தோம்னா ஸ்வர்ண ரதம் நடக்கும். ஜென்ரலா கருட சேவாக்கு நெக்ஸ்ட் டே ஸ்வர்ண ரதம். ஓகேங்களா? ஸோ கருட சேவான்றது செப்டம்பர் 19ஆம் தேதி வருது. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நம்மளுக்கு வெங்கடாத்ரி நிலையம் பிஎஸ்சி 5 பில்டிங் எக்ஸாக்டா திருமலால எங்க இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு இந்த பிஎஸ்சி பில்டிங்ஸ் பார்த்தோம்னா ஃப்ரீ லாக்கர் ஹால்ஸ்ன்றது நம்மளுக்கு திருமலால மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குல்ல, இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு இந்த மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு சரௌண்டிங்லேயே பிஎஸ்சி ஃப்ரீ லாக்கர் பில்டிங்ஸ் இருக்கு. நம்மளுக்கு மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகும், டவுன் ஆகும். அந்த ரோட்டில் அந்த பிஎஸ்சி 5 நீங்கள் கேட்ட வெங்கடாதிரி நிலையம்ன்றது இருக்கு, லெஃப்ட் சைடில் வரும். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் பஸ்ஸில் வரும்போது நீங்கள் ஏறுற பஸ்ஸு மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் ஓகே. நான் சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட் வெளியே வந்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பிஎஸ்சி 5 வெங்கடாதிரி நிலையம் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே போகிற பஸ் ஏறினீங்கன்னா பிஎஸ்சி அதாவது வெங்கடாதிரி நிலையம் புது பில்டிங் இருக்குல்ல, அந்த புது பில்டிங்காண்டே ஸ்டாப்பிங் இருக்குது. நீங்கள் கேளுங்க பஸ் ஏறும் போதே நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட் அன்னைக்கு போகுமா பஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா போகும்போது அங்கே ஸ்டாப்பிங் இருக்குது. சிஆர் ஆஃபீஸ் ஆண்ட நிறுத்துவோம் பேக் சைடு. அப்படி இல்லைன்னா வெங்கடாதிரி நிலையம் நீங்கள் சிஆர் ஆஃபீஸ் ஆண்ட ஸ்டாப்பிங் இருக்குது பேக் சைடு, சிஆர் ஆஃபீஸுக்கு பேக் சைடு அங்கே இறங்கிட்டீங்கன்னா கூட வெங்கடாதிரி நிலையம் அங்கே வந்துடலாம் நடந்தே கூட. நல்லா வசதியாக இருக்குது. வெங்கடாதிரி நிலையம் புது பில்டிங் அது. ஸோ அதுலேயே கல்யாண கட்டா மினி கல்யாண கட்டா கூட இருக்குது. ஒரு பக்தர் யாரோ கேட்டிருந்தீங்க கல்யாண கட்டா இருக்கா வெங்கடாதிரி நிலையத்தில்னு, இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் கல்யாண கட்டா இருக்கா, எங்கள் பையனுக்கு நாங்கள் மொட்டை அடிக்கலான்னு இருக்கோம் அங்கன்னு கேட்டிருக்கீங்க. இருக்குது. மினி கல்யாண கட்டான்றது ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேர் ஜென்ரலாக நடந்து போகணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பேர் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் மொட்டை அடிச்சுட்டு அங்கே தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி கூட பண்ணுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஸ்ரீனிவாச மங்காபுரம் போயிட்டு அங்கே சுவாமி தரிசனம், அதாவது நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டுக்கு பஸ் இருக்குது. ஓகேங்களா? ஷேர் ஆட்டோஸ் கூட இருக்குது. ஆனால் ஷேர் ஆட்டோஸ்ன்றது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். பஸ் இருக்குது. அதே மாதிரி டிடிடி ஃப்ரீ பஸ் கூட வருது. திருப்பதிலேருந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீவாரிமெட்டு அந்த ரூட்டில் தான் போகும். அந்த ஃப்ரீ பஸ் ஏறிட்டிங்கன்னா கூட நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகலாம். அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகலான்னு இருக்கோம். டோக்கன் எப்படி ஸ்ரீவாரிமெட்டில் வாங்கணுமா, எங்கே வாங்கணும்னு கேட்டிருக்கீங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு டோக்கன் ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இப்போ நம்மளுக்கு திருப்பதியில் அலிப்பிரி ஏரியாவில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க. செப்பரேட் கவுண்டர் இருக்குது. எஸ்எஸ்டி டோக்கன்லேயே அங்கே எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர் இருக்குது. ப்ளஸ் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட் கவுண்டர் இருக்குது. ஒரு நாளைக்கு 2000 டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு, ஒரு ஆவரேஜாக பார்த்தா கூட. ஓகேங்களா? இன்னைக்கு டோக்கன் வாங்கினீங்கன்னா நீங்கள் நாளைக்கு தரிசனம் போகணும். ஸோ நடந்து போகிறதுக்கு கூட இன்றைக்கி டோக்கன் வாங்கினா இன்றைக்கே டோக்கன் எடுத்துகிட்டு நடந்து போக முடியாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நடந்து போகிற மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நம்மளுக்கு 1200வது படியில் மஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணுவாங்க டோக்கனை நடந்து போகும்போது ஸ்ரீவாரிமெட்டில். ஸோ அதில் என்ன டேட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி தான் போகணும் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறதுக்கு. அதனால் நடந்து போகிறதுக்கு காலையில் டைமில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நடந்து போங்க. ஓகேங்களா? அதே போல் அலிப்பிரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட்டாக எந்த டோக்கன் இஷ்யூ கிடையாது. நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நடந்தனா போகலாம், பை பஸ்ஸுனா போகலாம்.
ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகணும்னு நினைக்கிற பக்தர்கள் நீங்க டோக்கன் வாங்குனீங்கன்னா, அந்த டோக்கன் வாங்கிட்டு நீங்க ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து தான் போகணும். ஓகேங்களா? ஸோ இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் எல்லாம் நான் ரெகுலரா அதாவது டோக்கனோட ஸ்டேட்டஸ் கூட டெய்லி இருக்கா, முடிஞ்சு போச்சா என்ற அப்டேட் எல்லாம் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. யாராவது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். 2மே ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.